ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய், சின்ன வெங்காயம். மட்டனுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா 2 கைப்பிடி எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வத்தல் 100க்கு ஒரு வத்தல் கணக்குக்கு வத்தல் போட்டு நல்லா வதக்கிட்டு மட்டனை லேசாக அலசி அதுக்குள்ளே போட்டு தண்ணி கறி லேசாக முங்குற அளவுக்கு சேர்த்தாலே போதும். ஏன்னா கறியிலேருந்து தண்ணி விடும் வேக வைக்கும் போது. நிறைய சேர்த்துட்டோன்னா அதை அப்புறம் வற்ற வைக்கணும். நான் கறியை பொடுசாக தான் நறுக்கி வச்சுருக்கேன், அதனால் 5 விசில் 3 விசில் அந்த மாதிரி வந்தாலே போதும். ஒரு 3 விசில் வந்தோடனே எடுத்து பார்த்துக்கலாம். குக்கரை லிட்டு போட்டு மூடி விசில் வச்சுட்டு 3 விசில் வந்ததுக்கடுத்து வெங்காயம் வதக்கும் போதே இஞ்சி பூண்டும் சேர்த்து வதக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் இஞ்சி பூண்டை தனியாக வதக்கி சேர்த்துக்கிட்டேன். சீரகப்பொடி, மிளகு பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டால் மட்டன் வறுவல் ரெடி ஆகிடும். ரசம் வச்சு இந்த மட்டன் வறுவலை வச்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குங்கிறப்ப மிஸ்ஸஸ் விவேக் ரியாலிட்டி லைஃப்ங்கிற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.